ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல ஜூனியர் ஆஃபீஸர், ஃபீல்ட் அட்டெண்டன்ட், மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் இன்னும் வேரியஸ் போஸ்ட்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஐடி டிப்ளமா பிஇ பிடெக் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் 18 to 30 வரை இருக்கு. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் April 15. வேகன்சி பார்த்தீங்கன்னா 367 மேல இருக்கு. எல்லா குவாலிஃபிகேஷன் வேகன்சி இருக்கு, மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபுல் டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். NMDC லிமிடெட், இது வந்து இந்தியன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் கம்பெனி. இதன் தலைமையிடம் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. இங்க இருக்கிற வேரியஸ் யூனிட்டுகள்ல தகுதியானவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் வேகன்சி டீடைல்ஸும் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. பாத்துங்க. ஃபீல்ட் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு 65 வேகன்சி இருக்கு. இதுக்கு ஐடி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் ட்ரைனி போஸ்ட்டுக்கு 148 வேகன்சி இருக்கு. இதுக்கு ஐடிஐல வெல்டிங், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், மோட்டார் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், ஆட்டோ எலக்ட்ரிஷியன் இதுல எதனா ஒரு கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 81 வேகன்சி இருக்கு. இதுக்கு ஐடிஐல எலக்ட்ரிக்கல் ட்ரேட் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிளாஸ்டர் கிரேட் 2 டைனி போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு 10th வித் ஐடிஐல பிளாஸ்டர், மைனிங் மேட் இதுல ஒரு கோர்ஸ் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். MCO கிரேட் 2 டைனி போஸ்ட்டுக்கு 9 வேகன்சி இருக்கு. இதுக்கு 3 years டிப்ளமால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிறகு ஜூனியர் ஆஃபீஸர் மைனிங் ட்ரைனி போஸ்ட்டுக்கு 28 வேகன்சி இருக்கு. மெக்கானிக்கல் ட்ரைனி போஸ்ட்டுக்கு 70 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கல் ட்ரைனி போஸ்ட்டுக்கு 13 வேகன்சி இருக்கு. சிவில் ட்ரைனி போஸ்ட்டுக்கு 5 வேகன்சி இருக்கு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மைனிங் போஸ்ட்டுக்கு 3 years டிப்ளமால மைனிங் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு 3 years டிப்ளமால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு 3 years டிப்ளமால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிவில் போஸ்ட்டுக்கு 3 years டிப்ளமால சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் வந்து மேக்ஸிமம் 32 வரை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வேகன்சி டிவைட் பண்ணியிருக்காங்க. பாத்துங்க. சேலரி பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு 18,000 இருந்து 31,000 மேல சேலரி வரும். மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு 18,000 இருந்து 32,940 மேல சேலரி வரும். பிளாஸ்டர் கிரேட் 2 MCO கிரேட் 3 போஸ்ட்டுங்களுக்கு 19,000 இருந்து 35,000 மேல சேலரி வரும். ஏஜ் வந்து மேக்ஸிமம் 30 வரை இருக்கு. மினிமம் 18 இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC/ST 5 yearsம், OBCக்கு 3 yearsம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அடிஷனலா 5 yearsம் இருக்கு. எப்படி அப்ளை பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 2 types அப்ளை ப்ராசஸ் இருக்கு. ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் March 11. ஆன்லைன்ல அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் April 15. ஆன்லைன்ல அப்ளை பண்றவங்க இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதுல கேரியர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். இதுல 10th ஐடிஐ டிப்ளமா படிச்சவங்க அப்ளை பண்றவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 05/2021 இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். டிப்ளமா பிஇ பிடெக் படிச்சவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 02/2021 இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதுல அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா இப்படி ஓப்பன் ஆகும். இதுல ஆன்லைன்ல அப்ளை பண்றவங்க அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன்ல அப்ளை பண்றவங்க அனெக்சர் 1 அனெக்சர் 2ல அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கும். அதை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி போஸ்ட்ல சென்ட் பண்ணலாம். ஆன்லைன் அப்ளை பண்றவங்க அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணினா இப்படி வரும். இதுல நீங்க எந்த ஏரியாக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ற போஸ்ட் ரிலேட்டடா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 150 rupees பே பண்ணணும். இதை SC/ST பிசிக்கல் ஹேண்டிகேப்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மற்ற எல்லாரும் பே பண்ணணும். பேமெண்ட் வந்து UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணலாம். ஆஃப்லைன்ல அப்ளை பண்றவங்க SBI சலான்ல இந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதி NMDC லிமிடெட் ஹைதராபாத்துக்கு எழுதி அது சலான் எடுத்து போஸ்ட்ல சென்ட் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண டீடைல்ஸா இருக்கு பாத்துங்க. லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிறகு 10th மார்க் ஷீட், நீங்க எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ட்ரேடு சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி பர்சனுக்கு அப்ளை பண்றவங்க அதுக்கான சர்டிஃபிகேட், பிறகு சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கின்னு அப்ளை பண்ணுங்க. காலர் அட்மிட் கார்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் மூலியமா இல்லைனா இமெயில் மூலியமா வரும். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கின்னு எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ண பிறகு அந்த சப்மிட் பண்ண ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை போஸ்ட்ல சென்ட் பண்ணணும். போஸ்ட்ல சென்ட் பண்ணும்போது எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர், என்ன போஸ்ட், எந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுங்களோ அந்த ஏரியா நேம் அதெல்லாம் எழுதி இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன்ல லேட்டஸ்ட் போட்டோவும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். April 15 அங்க போய் சேர்ந்துடணும். மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். பிறகு பிசிக்கல் ஹேபிலிட்டி டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் இருக்கும். ஃபீல்ட் அட்டெண்டன்ட் டைனி போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் பிசிக்கல் ஹேபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ரிட்டன் டெஸ்ட் பிறகு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில ஆப்டிடியூட் டைப்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா வரும். இது வந்து OMR மெத்தட்ல இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபீல்ட் அட்டெண்டன்ட் டைனி போஸ்ட்டுக்கு ஜெனரல் நாலேஜ்ல 70 மார்க்ஸும், நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங் அபிலிட்டியில 30 மார்க்ஸ் இருக்கும். பிறகு மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் சப்ஜெக்ட் நாலேஜ்ல 30 மார்க்ஸும், ஜெனரல் நாலேஜ்ல 70 மார்க்ஸும், நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங் அபிலிட்டியில 30 மார்க்ஸும் இருக்கும். இதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் SC/ST பிசிக்கல் ஹேண்டிகேப்ட் 40 மார்க்ஸும், OBCக்கு 45 மார்க்ஸும், அன்ரிசர்வ்டுக்கு 50 மார்க்ஸும் எடுக்கணும். பிறகு இதுல எல்லாத்துக்கும் குவாலிஃபை ஆனவங்கள செகண்ட் லெவல் டெஸ்ட் வர வைப்பாங்க.
ஃபீல்ட் அட்டெண்டன்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு பிசிக்கல் ஹேபிலிட்டி டெஸ்ட்டும் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா SC/ST 30% மார்க்கும், OBCக்கு 37% மார்க்கும், மற்ற எல்லா காஸ்ட்டுக்கும் 40% மார்க் எடுக்கணும். பிறகு ஃபைனலா இந்த 2 டெஸ்ட்லயும் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி யார் ஹையஸ்ட் மார்க் இருக்கோ அவங்கள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர வைப்பாங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்கு பாத்துங்க. இன்னும் more details தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்கு, ஓப்பன் பண்ணி பாத்துங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.